அது வரைக்கும் பஞ்சம். எப்போ தேவனுடைய சந்திப்பு நடக்கிறதோ அப்புறம் பஞ்சம் எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் பஞ்சமே கிடையாது. விட்டு போனவங்க கூட எப்போ திரும்பி வருவாங்க தெரியுமா? கடவுள் இவங்க வாழ்க்கையில் வந்து விட்டார், கடவுள் இவங்க வாழ்க்கையில ஒரு சந்திப்பை செய்து விட்டார் என்கிற செய்தி கேள்விப்படும் பொழுது போனவங்க கூட திரும்பி வருவாங்க. உங்களை விட்டு போன எத்தனையோ நன்மைகள் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இல்லை அப்படின்னு சொல்ற நன்மைகள் திரும்பவும் உங்களுக்கு வருகிறது. நல்லா வாழ்ந்திருக்க வேண்டியது, ஆனா வாழல, வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. ஆனா கூட கர்த்தருடைய சந்திப்பு நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மீண்டும் துவங்குகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சந்திப்பின் வேலை. கடவுள் தம் ஜனங்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய சந்திப்பு நடந்துச்சுன்னா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் ஏதோ சும்மா உங்க வாழ்க்கையில வரமாட்டார். வந்தாரோ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசனமும் இல்லாததுனாலதான் வறுமை, வியாதி, கவலை, கண்ணீர். இந்த ஊரை விட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க, சிலர் உலகத்தை விட்டே போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா தேவன் இருக்கிறார், அவர் சந்திக்கிறார்னு தெரிஞ்சா போனவங்களும் வருவாங்க. போனோம்னு நினைக்கிறவங்க கூட நான் இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன் அந்த எண்ணம் வரும். ஏதோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சந்தோஷமா வாழ போறீங்க. ஒரு மனுஷன் கடவுளை சந்திச்சுட்டா போதும், எதை வேணாலும் அவனால சந்திக்க முடியும். யாரோ பிடிச்சிருந்தாங்க விட்டுட்டாங்கல்ல, அவர் சொல்றாரு, இப்ப நான் பிடிக்கிறேன் உங்க கைய. உங்க குடும்பம் சூப்பராயிடும், உங்க தொழில் சூப்பராயிடும், இருக்கிற ஊரே நல்லா ஒன்றார். ஏன் மக்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுறாங்க? ஏன் ஊரை விட்டு ஓடுறாங்க? ஏன் உலகத்தை விட்டே கூட போயிடணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு காலையில் என் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் இயேசுவே என் நம்பிக்கைன்னு சொல்லிப்பார். நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருக்கலாம், ஆனா நீங்க நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. பாருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. சில பேர் ஆசீர்வாதம் ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறதுனால இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஆசீர்வாதம் ஒருவருக்குள் இருக்கு. அந்த ஒருவர் உனக்குள் வந்தால் கொட்டாததெல்லாம் கொட்டும், திறக்காததெல்லாம் திறக்கும், வராத நன்மைகள் எல்லாம் வாழ்க்கையில வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை நம்ப போறது இல்லை, அவரை நான் நம்ப போறேன். ஆமா ஆமா, இது தப்பு தப்பா முடிவு எடுக்கு. அதனால நான் கர்த்தரை நம்ப போறேன். நீங்க அப்படி கொஞ்சம் பேர் எழும்பி பாருங்க, உங்க வாழ்க்கை அற்புத விதமாய் கட்டப்படும். நம்ம 5வது கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கோம். ஒரு கிரேஸ்ஃபுல்லான மீட்டிங்க்கு கடந்து வந்திருக்கோம். உங்கள் கடந்து வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்று நம்முடைய 5வது கூட்டம். போதகரே, உங்கள் உங்கள் ஜெபமும் உங்கள் வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கஷ்ட நேரத்தில் நீங்கள் கொடுத்த தைரியம் எங்களை தாங்கியது. நீங்கள் பேசுவது மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கை முன் ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டுகிறீர். மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காக நீங்கள் எடுக்கும் பிரயாசத்திற்கு மனதார நன்றி. தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. We welcome you, Pastor. We welcome you, Sister. Thank you. Pastor வரவேற்க ராஜன் பிரதர், பட்டம்மாள், கோமதி சிஸ்டர் வருவாங்க. மலர்களை தூவி வரவேற்போம்.
இன்னும் கொஞ்சம் சத்தத்தை ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன கிஃப்ட் இந்து சிஸ்டர் கொடுப்பாங்க. அண்ணா அண்ணியோட 23வது திருமண நாள், அதுக்கும் சேர்த்து வாழ்த்தலாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். தேங்க்யூ உங்க அன்புக்காக. திருப்பூர் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஆமென். ஆமாம், பூமலை பொழிகிறது. ஆமென், ஆமென். ஸோ நீ காட்டின பேர் அன்புக்காக நன்றி. சிஸ்டர் சொன்ன மாதிரி 5 மாதங்கள் இந்த பகுதியில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். ஸோ 5 monthsன்றது யோசிக்கலை. முதல்ல இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் கோயம்புத்தூருக்கு மீட்டிங் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு 15லேருந்து 20 பேர். ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, திருப்பூர்லேயும் ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்காக 1 வருஷங்களுக்கு மேலே பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து போன மாதம்தான் நடக்கலை இல்லையா, மே. ஸோ 5 கூட்டங்கள் நாம் நடத்தும்படி கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஸோ 5 means grace. ஆமென். ஸோ கிருபை கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 5 மாதங்களும் தொடர்ந்து சில பேர் வர்றீங்க வார்த்தையை கேட்க. சில பேர் புதிதாக இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தேவனுடைய தொடுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் போதும், வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென், ஆமென். ரூத் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், மோவாப் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார். ஆமென், ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது வரைக்கும் பஞ்சம். எப்போ தேவனுடைய சந்திப்பு நடக்கிறதோ அப்புறம் பஞ்சம் எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் பஞ்சமே கிடையாது. ஆமென். No more poverty. ஆமென், ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு தெய்வீக சந்திப்புக்காக கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு. ஆமென். கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்து. ஆமென். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஊரை விட்டு போன நகோமி மறுபடியும் ஊருக்கே திரும்பி வரா. ஆமென். விட்டு போனவங்க கூட எப்போ திரும்பி வருவாங்க தெரியுமா? கடவுள் இவங்க வாழ்க்கையில் வந்து விட்டார், கடவுள் இவங்க வாழ்க்கையில் ஒரு சந்திப்பை செய்து விட்டார் என்கிற செய்தி கேள்விப்படும் பொழுது போனவங்க கூட திரும்பி வருவாங்க. இல்லை, யாருக்கும் அந்த வார்த்தை வேணும் தானே? ஆமென். உங்களை விட்டு போனது, உங்களை விட்டு போன நபர்கள், உங்களை விட்டு போன பணங்கள், உங்களை விட்டு போன சில நன்மையான காரியங்கள் உங்களுக்கு திரும்ப வரும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். இப்படி தட்டக்கூடாது, வேற மாதிரி. ராப்பஹா சேட்டலா லீப்ர ஹேண்டலா பிரேக். ஆமென், ஆமென். பிளஸ் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, போனதெல்லாம் திரும்ப வரும். ஆமென். சிலது இழந்து போயிருக்கலாம். when God meets, தேவன் உங்களை சந்திக்கும் போது அது வரைக்கும் எங்கேயோ இருக்கும், அது உங்க பக்கத்துல வந்துடும்.
நடக்கும், அது உங்க அருகில வரும். கர்த்தருடைய சந்திப்புகள் நடக்கும் பொழுது, தேவனுடைய சந்திப்புகள் உண்டாகும் பொழுது, நாட்டை விட்டே போயிருந்தாலும் திரும்பவும் உள்ள வரும். ஓ, தேசம் தாண்டி கடல் தாண்டி போயிருந்தாலும் அது மீண்டும் பயணித்து உங்களிடத்திலே வரும். இன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உங்களை விட்டு போன எத்தனையோ நன்மைகள் ஒரு காலத்தில் இருந்தது, ஆனா இப்ப இல்லை அப்படின்னு சொல்ற நன்மைகள் திரும்பவும் உங்களுக்கு வருகிறது. திரும்பவும் கர்த்தர் அதை உங்கள் கைகளிலே கொண்டு வருகிறார். ஆமென். நல்லா வாழ்ந்திருக்க வேண்டியது, ஆனா வாழல, வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. ஆனா கூட கர்த்தருடைய சந்திப்பு நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மீண்டும் துவங்குகிறது. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சில பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை மீண்டும் துவங்கும், உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். ஆமென். நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அப்படி முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல 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 இல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகும் பொழுது, அவருடைய சந்திப்புகள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, முடிஞ்சதை மறுபடியும் எடுத்து, ஆமென், முடிந்ததை மறுபடியும் எடுத்து அவர் நிலை நிறுத்துவார். ஆமென். இந்த 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 சம்பவங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான். பெத்லஹேம்ன்ற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த இந்த நகோமி குடும்பம் சிறிது காலம் ஏதோ கொஞ்சம் அங்க பஞ்சம்ன்ற மாதிரி இருந்த உடனே டக்குன்னு எங்க போயிட்டாங்க, மோவாப்ன்ற ஒரு அந்நிய தேசத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சில பேருக்கு இது தெரியல கதை, சில பேருக்கு இந்த தெரியாது. அதனால கொஞ்சம் லேசாக கதையும் சொல்லிட்டு சத்தியத்தையும் சொல்கிறேன், இல்லைன்னா இப்படியே உட்காந்துருப்போம். அவன் ஸோ ஊரை விட்டுட்டு என்ன பண்ணிட்டா, பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வேற ஊருக்கு போயிட்டா இல்லையா. இப்போ உங்கள் ஊரில் இருக்கிறவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறவங்க உங்கள் ஊருக்கு வந்திருப்பாங்க இல்லையா. திருப்பூருக்கு நிறைய பேர் வர்றதை தான் கேள்விப்படுறேன். ஆமென். திருப்பூரில் மட்டும் போனால் எங்கனையாவது ஒரு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க. அந்த மாதிரி மோவாப் தேசத்துக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஏன்னா பஞ்சம், வறுமை, வாழ வழி இல்லை, அதனால் போனாங்க. ஆனால் இப்போ அந்த ஊரில் ஒரு சத்தம், அந்த ஊரில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது என்ன தெரியுமா, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சந்திப்பின் வேலை. அவருடைய வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய தொடுதலும் சந்திப்புகளும் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். எப்படி எப்படி சொல்லியிருக்குது பாருங்க. For she had heard the Moab, how the Lord had taken care of his people, is giving the food. கடவுள் தம் ஜனங்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய சந்திப்பு நடந்துச்சுன்னா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். கர்த்தர் ஏதோ சும்மா உங்க வாழ்க்கையில வர மாட்டார், வந்தாரோ ஒட்டுமொத்தமாக உங்க வாழ்க்கையை கையில எடுப்பார், இடிஞ்சதை கட்டுவார், பலவீனமானதை பலப்படுத்துவார், நன்மைகளால் நிரப்புவார். ஆமென். ஆமென். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. ஆமென். The Lord had take care of his people in giving them food. கர்த்தர் வந்துட்டா போதும், அவர் பொறுப்பு எடுத்துக்குவார். ஆமென். எத்தனுடைய வாழ்க்கையில, எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். ஆமென். அவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவரை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டா? இது ஒண்ணு நடந்தா போதும், உங்க வறுமெல்லாம் மாறும். ஆமென். ஆமென். உங்கள் வெறுமைகள் நீங்கி போகும், வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஆமென். நான் நம்புறேன், இந்த திருப்பூர்ல தேவனுடைய சந்திப்பு நடக்கிறது.
Shato la prahandala brekete ribaha satala lakama shendele brekete. ஆமென் ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை உங்களை இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் இல்லாததால தான் வறுமை, வியாதி, கவலை, கண்ணீர். இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க, சிலர் உலகத்தை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் இருக்கிறார், அவர் சந்திக்கிறார்னு தெரிஞ்சா போனவங்களும் வருவாங்க, போகணும்னு நினைக்கிறவங்க கூட நான் இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன் அந்த எண்ணம் வரும். வாழ்வுக்கான எண்ணம், ஜீவனுக்கான நம்பிக்கை. ஆமென். காலையில் சொல்றேன், வாழ்வதற்கான எண்ணத்தையே உங்களுக்கு தர போறேன். இது கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, சும்மா ஏதோ இருக்கிறீங்க இல்ல, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கான நம்பிக்கை, வாழ்வதற்கான எண்ணத்தை தேவன் உங்களுக்குள்ளே விதைக்கும்படிக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஏதோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சந்தோஷமா வாழ போறீங்க, நம்பிக்கையோடு வாழ போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, ஏதோ இருக்கணுமேன்னு இருக்க மாட்டீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆமென் ஆமென். எங்கேயும் போகணும்னு நினைக்க மாட்டீங்க, ஓடணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆமென். ஒரு மனுஷன் கடவுளை சந்திச்சுட்டா போதும், எதை வேணாலும் அவனால சந்திக்க முடியும். ஆமென். உன் வாழ்க்கையில கடவுளை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு வந்துச்சா, வாழ்க்கை குறித்த பயம் வெளியில போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை குறித்த பயம், எப்படி வாழ்றது, எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, எப்படி அதை செய்யறது, எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி இதை பண்ணுவேன், ஒன்று பல காரியம் மண்டைக்குள்ள போட்டு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் சொல்றேன், தேவனை குறித்த வெளிச்சம் உங்களை சந்திக்கும் என்றால் அந்த பயம் உங்களை விட்டு வெளியில போ. மாபஹா சட்டாலா பிரேக்கெட்டே லீகா ப்ரோஷேண்டலா பிரேக்கெட்டே. ஆமென். இன்னைக்கு உங்க பயத்தை உங்களை விட்டு வெளியே எடுத்து போடும் ஒரு செயலை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடங்களில். ஆமென் ஆமென். எல்லா பயமும் உங்களை விட்டு போகும். இந்த இடத்தை விட்டு போகும்போது எனக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு கடவுள் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவரை நான் சந்தித்து விட்டேன், அவர் என் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுவார், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் எதிர்காலங்களை அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். ஆமென். இப்படிப்பட்ட மனுஷங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த ஊருக்கே வெளிச்சம். பயந்த ஊருக்குள்ள, அவநம்பிக்கையான ஊருக்குள்ள, கவலையும் கண்ணீருமா இருக்கிற ஊருக்குள்ள ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு ஒரு கூட்டம் இருக்கும்னா அது தேவனை அறிந்த கூட்டம். ஷபாரா ஷண்டலா பிராகட்டா லீமனா சட்டேலே பிரேக்கெட்டேலே பிராகட்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வாழ்வை குறித்த நம்பிக்கையை நீங்கள் அற்று போயிருந்தாலும் நீ காலை வேளையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது நோக்கம், நான் உன்னை வாழ வைப்பேன். ஆமென். நான் உன்னை வாழ வச்சே தீருவேன். ஒருவேளை உன் அறியாமையில், உன் முட்டாள்தனத்தில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம அதை இழந்து போயிருந்தாலும் திரும்பவும் உன்னை கொண்டு வந்து உன்னை கட்டுவிப்பேன், உன்னை வாழ வைப்பேன். உன் தேசம் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க வாழுவீங்க. சொல்லுங்க, நீங்க வாழுவீங்க. ஆமென் ஆமென் ஆமென். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென் ஆமென். வாழ்வை இழந்து போயிருந்தாலும், வாழ்வதற்கான நம்பிக்கை இழந்து போயிருந்தாலும், என் இயேசு ஆண்டவர்
வாழ்வதற்கான நம்பிக்கையையும் இழந்த வாழ்வையும் திரும்ப கொடுக்கிறவராய் அவர். The God of restoration. Amen. எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பாரியா? ஆமென். இந்த தேவனை அறிந்து கொள்ளுங்கள். இவருக்கும் உங்களுக்கும் ஏற்படுகிற இந்த சந்திப்பு வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். ஆமென், ஆமென். உங்க குடும்பத்தை மறுபடியும் கட்டி அது எழுப்பும். பாருங்க, இனி ஆமென் கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். ஏன்? ஒருத்தர் கையை பிடிச்சிட்டார். ஆமென். சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென். யாரோ பிடிச்சிருந்தாங்க, விட்டுட்டாங்கல்ல. அவர் சொல்றாரு, இப்ப நான் பிடிக்கிறேன் உன் கைய. உன் கைய நான் பிடிக்கிறேன். ஆமென். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல். ஆமென், ஆமென். நீ கைவிடப்பட்டவள் கிடையாது. ஏன்? தேவாதி தேவன் உன் கைகளை பிடிக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுகிறதும் இல்லை. ஆமென். இதான் வாழ்க்கைங்க. நீங்க என்னமோ நினைச்சுக்கிறீங்க, யாரோ சிலர் கை இல்ல. சர்வ வல்ல தேவன் என் கையை பிடிக்கிறார். நான் தனியா இல்ல, நீங்க தனியா இல்ல. கத்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். உங்க கையை அவர் பிடிக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல், உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமல், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென், ஆமென். வாவ். ரெக்லாமா ஷாண்டலே பிரேக்கெட்டா லா பிரேக்கெட்டே லீமனா சட்டேலே பிரேக்கெட்டே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அப்ப என்ன பண்ணும்? உன் தேசம், ஆமென், உங்க குடும்பம் சூப்பராயிடும், உங்க தொழில் சூப்பராயிடும், நீங்க இருக்கிற ஊரே நல்லா உண்டார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் பாருங்க, ஒரு தனி நபரை வாழ வைக்கிறவர் இல்ல, ஒரு தேசத்தையே. அதனாலதான் ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய சுவிசேஷம் தேவை. இந்த திருப்பூர் மண்ணில் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையும் சுவிசேஷமும் இறங்கும்னா இந்த திருப்பூர் வாழ்க்கைப்படும். நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள். ஆமென், வாழ்க்கைப்படுவீர்கள். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். கடவுள் பாருங்க, ஒரு ஆளை வாழ வைக்கிறது இல்லை, ஒரு ஊரை, ஒரு நபரை இல்ல, ஒரு நபரை மட்டும் இல்ல, ஒரு ஊர். அவர் சொல்றார் வாழ்க்கைப்படும். ஆமென். உன் வாழ்க்கையில நான் வருவேன்னா, ஆமென், உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வருவார்னா, அவருடைய பிரசன்னம் வரும்னா, கெட்டு போனவங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறு. இடிஞ்ச வாழ்க்கை கட்டப்படும். மாபாரா சேண்டலா பிரேக்கிட்டே லீப்ரா காட்டாலா பாரா காட்டா
உங்க வாழ்வுக்கு எதிரான அத்தனை காரியங்கள் இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை தூக்குவார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும். ஆமென், ஆமென். இனி உன் தேசம் இனி பாலான தேசம். ஏன் மக்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுறாங்க, ஏன் ஊரை விட்டு ஓடுறாங்க, ஏன் உலகத்தை விட்டே கூட போயிடணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு காலையில் என் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் இயேசுவே என் நம்பிக்கைன்னு சொல்லிப்பார். ஆமா, அவரே என் நம்பிக்கையின் நங்கூரம் அப்படி சொல்லி பாரு. ஆமா, நான் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லி பாரு. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டி மேல கொண்டு வரும். ஆமென். ஓ, நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருக்கலாம், ஆனா நீங்க நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, சொல்லுங்க, அவர் என் நம்பிக்கையின் நங்கூரம். ஆமென். ஆமா, அலைகள் கப்பல் அசையும் பொழுது அவ்வளோ பெரிய கப்பலை கூட இந்த நங்கூரம் பாய்ச்சின பிறகு அது ஸ்ட்ராங் பண்ணுமா? உங்க வாழ்க்கையில கூட அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கிற வாழ்க்கையில இயேசு உள்ள வரும்போது நம்பிக்கையின் நங்கூரமாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கடவுள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் இந்த கால வேளையில். ஆமென். நீங்க திரும்பவும் உங்க நிலைக்கு வரும்படி, திரும்பவும் நீங்கள் இழந்ததை பெறும்படி, ஆமென், திரும்பவும் உங்களை தூக்கி நிலைநிறுத்தும் ஒரு செயலை இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க. சில பேர் அப்படிதான் வாழ்க்கையை விட்டே ஓடிடுறோம். என்ன இந்த வாழ்க்கையில என்ன இருக்குன்னு ஓடி போயிடுறோம். வாழே வேண்டாயா. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்றது, இந்த பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டியது இருக்கு, என்ன பண்றது, இந்த மாதிரிக்காக இருக்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் நொந்து நூடுல்ஸா போயிருந்தா கூட கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். அவருடைய சந்திப்புகள் இந்த காலையில் நடக்கிறது உங்க வாழ்க்கையில். ஆமென். The encounters of God. தேவன் உங்களை சந்திக்கும் இந்த காலை. வாழ்வு மாறும், வாழ்வு மலரும், வாழ்வு புதிதாக ஆக்கப்படும். ஆமென். ஓ ராகம் ராகாச்சாரா லிகா ப்ரோ ஷண்டலா பிரேக்கே லீனனா ஹாசா ப்ரோட்டலா பிரேக்கே. ஆமென். பாருங்க, ஒரு குடும்பம், நல்லா இருந்த குடும்பம், திடீர்னு அந்த ஊர்ல சில குறைவுகள் இருக்குன்னு மாறி வேற ஊருக்கு போயிடுறாங்க, வேற லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த கதை தான். ஆனா அங்க போயும் நல்லா இருந்தாங்களா? நாமளும் பாருங்களேன், அங்க போயிடலாமா? சில பேர் பாருங்க, ஊடு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிரும். சிலர் ஊரையே மாத்திருக்காங்க, சரியாகல. நம்ம ஊர்ல மக்கள் வந்து என்னத்தை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எப்படியாவது போய் எதையாவது மாற்றணும்னு என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. பிளஸ் நினைக்கிறாங்க எதையாவது மாற்றணும்னு. அதனால் என்ன மாற்ற சொன்னாலும் மாற்றுவாங்க. பேரை மாற்றணுமாயா, மாற்றிடுறீங்க. வீட்டை மாற்றணுமா, மாற்றுறேன். அந்த ஜன்னலை தூக்கி இங்கே வையும்பார், மாற்றிடுறேன் சார். ஒருத்தர் சொல்லிருக்காரு, இதை மட்டும் இடித்து கரெக்டாக பண்ணுங்க. வாடகை வீடியா அப்படின்னு இருக்காரு. அப்படியா, அதை பண்ணு இதை பண்ணு, உன் பேரில் ஒரு எழுத்தை இப்படி மாற்றி போட்டேன்னா அவ்வளோதான், உன்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு. நம்ம ஊரில் எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கு தெரியுமா? அம்புட்டுக்கும் துட்டு கொடுக்காங்க மக்கள். ஏன் தெரியுமா? மாற்றம் வேணுன்றதுனால. ஆனால் மாற்றம் இல்லை, வெறும் ஏன் மாற்றம் தான் இருக்கு. அம்புட்டையும் பண்ணி பார்த்தாச்சு, அம்புட்டையும் பண்ணி பார்த்தாச்சு. அந்த கலர், இந்த கலர், இந்த கல்லை போடு, இதை அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, எல்லாம் பண்ணுறாங்க இவங்க. என்ன அது மாதிரி தான் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஊரை மாற்றிட்டா எல்லாம் கரெக்டுன்னு அப்படி மாற்றி பார்க்குறாங்க. அப்பவும் மாறலை, அதை விட மோசமாக ஆயிடுச்சு, அதை விட ரொம்ப மோசமாக போயிடுச்சு.
நான் சொல்றேன், இது இடம் மாத்துறதுனால கிடையாது, ஊரை மாத்துறதுனால கிடையாது, பேரை மாத்துறதுனால கிடையாது. மாற்றத்தை தருகிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வரணும். அவர் உள்ள வந்தா, அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா, நீ இடத்தை மாத்த வேண்டாம், பேரை மாத்த வேண்டாம், எதையும் மாத்த வேண்டாம். ஆமா, சிலர் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து அந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. அதை மாத்து, இதை மாத்து, பொட்டேடு, பூவேடு, கலர் சட்டையை மாத்து, அப்பவும் ஒன்றும் ஆகல. ஏன்னா இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொன்னாதான் நீங்க சொல்லி அம்புட்டு வரையும் முழுக்கட்டையை ஆக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாமா சொன்னார் அவரு. அவர் வந்து இங்க பாருப்பா, உன் உள்ளத்தை மாத்துவோம், உள்ளத்துல என்ன வை, உன் மனசுக்குள்ள நான் வரட்டும், என்னை அறிகிற அறிவை பெற்றுக்கொள். ஆமென். ஜனங்க ரொம்ப பாவங்க, ஜனங்க உண்மையிலே ரொம்ப பாவம். அதுவும் பாருங்க, மற்ற மதத்திலேயாவது விட்டுருங்க, இங்க உள்ள வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு நிஜமான நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக வாரந்தோறும் எதையோ மாற்ற சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா நடக்கலை. இயேசு ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வரல. அவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், நான் உன் வாழ்க்கையில வர விரும்புகிறேன். ஆமென், ஆமென். நீ நானும் ஒன்னா ஆனோன்னா இங்க எந்த மாற்றமும் சாத்தியமான ஒன்றா இருக்கு. ஆமென். என்னை குறித்த அறிவு உனக்கு உண்டாகும் என்றால், என்னை குறித்த வெளிச்சம் உனக்கு உண்டாகும் என்றால், நீ வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடவே மாட்ட. வந்து பார் அப்படின்றீங்க. ஆமென். இயேசு கிட்ட நீங்க வருவீங்கன்னா வாழ்வதற்கான நம்பிக்கையை உங்களுக்கு தருவார். ஆமென். வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் உங்க உள்ளத்துல வரும். ஆமென். இப்ப பாருங்க, ஊரை மாத்தி போயிட்டாங்க. கடைசியில் அங்க போனா என்ன ஆச்சுன்னா, அங்க ஒன்றும் நல்லா இல்லை. அங்க போனா ரொம்ப மோசமாகுது. தன் கணவரை இழந்து போகிறாள், தன் பிள்ளைகளையும் இழந்து போகிறாள். ஜீவனை தேடி போன அவளுக்கு மரணம் 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 என்று வாழ்க்கை மாறினது. ஐயோ, எப்படி இருக்கும் பாருங்க. முட்டாள்தனமா ஒரு முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு தானே யோசித்திருப்பா. ஆனா பாருங்களேன், கடவுளுடைய கருணை என்ன பண்ணும் தெரியுமா? கடவுளுடைய இரக்கமும் கிருபையும் என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க முட்டாள்தனமா முடிவெடுத்து உங்க வாழ்க்கையை அழிச்சிருந்தாலும் அவர் உங்களை சந்திக்கும் போது மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை, நம்பிக்கையை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். bless you sister. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் முட்டாள்தன முடிவுகளை விட கடவுளுடைய கிருபை பெரியதா இருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆமென். பாருங்க, எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. சில பேர் ஆசீர்வாதம் ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறதுனால இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஆசீர்வாதம் ஒருவருக்குள் இருக்கு. அந்த ஒருவர் உனக்குள் வந்தால், ஆமென், கொட்டாததெல்லாம் கொட்டும், திறக்காததெல்லாம் திறக்கும், வராத நன்மைகள் எல்லாம் வாழ்க்கையில வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது புரியணும், இது புரியணும். மறுபடியும் சொல்றேன், நன்மை ஆசீர்வாதம் ஊருக்குள்ள இல்ல, ஏதோ ஒரு திறமைக்குள்ளேயோ ஒரு படிப்புக்குள்ளேயோ அதுக்குள்ளே இதுக்குள்ளேயே இல்ல. கர்த்தர் என் ஆசீர்வாத ஊற்றுன்றது உனக்கு தெரியும். ஆமென். உங்க நம்பிக்கை அங்க வைக்க ஆரம்பிக்கும். உங்க உள்ளத்தை அவருக்கு நேராக திருப்ப ஆரம்பிக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க தோற்று போக மாட்டீங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆசீர்வாதத்துக்காக எதை மாத்துறாங்க? ஊரை மாத்துறாங்க, இடத்தை மாத்தி போறாங்க.
மனுஷன் ஒவ்வொரு நாள் எதையோ மாற்றி பார்க்குறான். ஆனால் அவனை மாற்ற சொன்னது ஒன்றே ஒன்று தான், உன் உள்ளத்தை மாற்றி எனக்கு நேராக திரும்ப அப்படின்னு. நீங்கள் ஆட்கள்கிட்ட என்ன சொல்லுங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஐயா உன் மனதை அவருக்கு நேராக திருப்பு அப்படின்றத தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க இந்த காம்பவுண்டர்னு அடிச்சு வரும், 40 அடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால தான் மதம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? அது இப்படி எதையாவது ஒரு டெக்னிக் சொல்லிக்கிட்டு ஒரு கிரியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. கடவுள் அவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தவே விரும்பலை. அவர் சொல்கிறாரு, என்னை பார், என்னை நோக்கி பார், உன் உள்ளத்தில் மனசார என்னை நோக்கி நீ பார்ப்பனா என்னுடைய சந்திப்புகள் உன் வாழ்க்கையில் நடக்கும்னா இதுவரைக்கும் வராத நன்மைகள் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென். இதுவரை வராத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறதை நீ பார்ப்பாய். ஆமென். சரி, இப்போ முட்டாள்தன முடிவு வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்துச்சு? தோல்விகளை, இழப்புகளை, மரணங்களை கொண்டு வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நடந்த, சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடந்த எந்த கெட்டதுக்கும் கடவுள் காரணம் அல்ல. ஆமென். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் ஆண்டவன் ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி விளையாடுறான் அப்படின்னு. ஆமாம், உங்கள் வாழ்க்கை என்ன பிளே கிரவுண்டா? கடவுள் விளையாடுறதுக்கு? கடவுள் நல்லவருங்க. நம்ம அவரை அறியாமல் சில நேரத்தில் நம்ம முட்டாள்தனமாக முடிவு எடுத்து வாழ்க்கையை என்ன பண்ணிடுறோம், ஒரு மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் ஓ கடவுளே அப்படின்றது. பைபிளில் சொல்லியிருக்குது, மனிதனுடைய மதியினம், நீதிமொழிகளில் படிக்கிறோம், அவனுடைய மதியினம் அவன் வழியை தாறு மாறாக்கும். அவனுடைய முட்டாள்தனம் அவன் வழி என்ன பண்ணுமா? தாறு மாறாக்கும். என்றாலும் அவன் உள்ளம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? ஐ திங்க் 19:1 அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராவர்ப்ஸ். டக்குன்னு போடுங்க, வேகமாக போடணும். எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுடைய மதியினம் அவன் வழிகளை தாறுமாறாக்கும். 19:3 குட். எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். மனுஷனுடைய மதியினம், எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை எப்படி ஆக்கும்? தாறு மாறி ஏறு மாறி எப்படியோ ஆக்கி விட்டுருது இல்லையா? என்றாலும் அவன் மனம், எத்தனை பேர் கர்த்தருக்கு விரோதமா அவர் மேல எனக்கு சரியான கோபம் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க, அவர் மேல எனக்கு சரியான வருத்தம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். அவன் ஹார்ட் இப்போ அஃபெண்ட்ல இருக்குது, அவன் ஹார்ட் இப்போ ஒரு காயத்துக்குள்ள இருக்குது. அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, கடவுள் தான் அதுக்கு காரணம் நினைக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் இல்லை, என்னுடைய மதியினம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மதியினம், உங்களுடைய மதியினம் லைஃபை கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிருது. ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை மீட்டு எடுக்கிறது. அதான் பைபிள். ஆமென். சரி, மனுஷன் எப்படி முட்டாள்தனமா முடிவு எடுத்து வாழ்க்கையை ஒரு மாதிரி ஆக்கிட்டா கூட, என்னைக்காவது ஒரு மனுஷன் ஆண்டவரே நான் போதும் அப்படி டர்ன் பண்ணி விட்டு. ஆமென். ஆமென். என்னைக்கு இந்த நகோமி மறுபடியும் நான் பெத்லெஹேமுக்கு போக போறேன் அப்படின்னு தீர்மானிச்சாலோ, அந்த நிமிடத்தில் இருந்து அவள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் தோங்குது. மாற்றம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. உங்க கிரியைகள்லாம் விட்டுட்டு கடவுளை நான் நம்ப போறேன், இதை நம்ப போறது இல்லை, அவரை நான் நம்ப போறேன். ஆமா ஆமா, இது தப்பு தப்பா முடிவு எடுக்கு, அதனால நான் கர்த்தரை நம்ப போறேன். நீங்க அப்படி கொஞ்சம் பேர் எழும்பி பாருங்க, உங்க வாழ்க்கை அற்புத விதமாய் கட்டப்படும். Trust the Lord.
ஆமென், ஆமென். அவ அப்படி முடிவெடுத்து நான் எங்க போறேன்? பெத்லெஹேமுக்கு போக போறேன். ஆமென். பெத்லெஹேம் அப்படின்னா பாருங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கரெக்டா சொன்னாங்க அம்மா. அதுக்கு பேர் என்னது? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. பெத் அப்படின்னா இந்த எபிரேய வார்த்தையில வீடு அப்படின்னு அர்த்தம். லஹாம் அப்படின்னா பிரெட். லஹாம் அப்படின்னா என்னது? பிரெட். த ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீடு. பாருங்க, அவ மோவாப்ல இருந்தவா இப்ப யோசிக்கிறா, நான் எதை நோக்கி போறேன்? அப்பத்தின் வீட்டை நோக்கி போகிற. அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய பிரசன்னத்தை தேடி நான் மீண்டும் போகிறேன் என்கிற அந்த தீர்மானம் அவ வாழ்க்கையை மாத்துச்சு. ஆமென். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் சில பேருக்கு சொல்றேன், நான் என் தேவனை நம்ப போறேன், அவர் வார்த்தையை கேட்க போறேன், அவர் வார்த்தையில என்ன சொல்லிருக்குதோ அதை நோக்கி என் கவனத்தை வைக்க போறேன்னு வச்சு பாருங்க. பாதாளத்துல கடந்தா கூட உங்க வாழ்க்கையை மறுபடியும் தூக்கி கோபுர உச்சங்களில், வானளாவிய உச்சங்களிலே தேவன் மீண்டும் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த சம்பவம் அந்த இது டக்கு டக்குன்னு அது பின்னாடியே வரணும். அவ போறேன், நான் மறுபடியும் எங்க போறேன்? அப்பத்தின் வீட்டுக்கு நான் போறேன். ஆமென். அப்படின்னா நான் திரும்பவும் தேவனண்டை திரும்ப போகிறேன். நான் திரும்பவும் ஒரு வார்த்தை அண்டை வரப்போகிறேன். சார், இப்படி வந்தவன் கெட்டு போனா கூட நல்லாயிடுவான், இடிஞ்சு போனா கூட கட்டப்படும். ஆமென். மரண வாசனை அடிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ வாசனையை அவர் கொண்டு வருவார். ஆமென். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் தெரியுமா? மரித்து போனான், மரித்து போனான், மரித்து போனான். என்னடா ஓபன் பண்ணாலே டெத்துனே வருதே அப்படின்னு தான் இருக்கும் இந்த ரூத் புத்தகம். ஆனா இந்த புத்தகம் முடிகிற கடைசி சாப்டர் பார்த்தீங்கன்னா, இவன் பெற்றான், பெற்றான், பிறந்தது, பிறந்தது, பிறந்தது அப்படின்னு. மரணத்தில் இருக்கிற வாழ்க்கையை ஜீவனுக்கு நேராய், மரணத்தில் இருக்கிற வாழ்க்கையை ஜீவனுக்கு நேராய். ஆமென். மரண சக்திகள், சாபத்தின் சக்திகள், பிசாசின் சக்திகள் உங்க வாழ்க்கையை பிடிச்சி கெடுத்து வச்சிருந்தா கூட, இயேசுவே எனக்கு ஒரு சத்தம் வாழ்க்கையில வரட்டும். இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எனக்காய் மரித்தவரே, எனக்காய் சிலுவைக்கு வந்தவரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தவரே. ஆமென். ஹமாரா சாண்டலா பிரேக்கெட்டே. ஆமென். அப்படியே இருவரும் பெத்லெஹேம் மட்டும் நடந்து போனார்கள். ஆமென். அந்த இதுக்கும் முன்னாடி அவ ஒரு கிளம்புறா பாருங்களேன், அது இருந்தா போடுங்க. கரெக்டா? சரி, கவனிங்க, கவனிங்க. நான் எங்க போறேன்? பெத்லெஹேம். எல்லாம் சொல்லுங்க, பெத்லெஹேம். அப்படின்னா அங்க என்ன இருக்கு? அப்பத்தின் வீடு. ஆமென். அதை விட்டுட்டு போனேன், அதனாலதான் இவ்வளவு இழப்பு. நான் மறுபடியும் அங்க வர்றேன். ஆமென். அவ ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நான் எங்க போறேன்? பெத்லெஹேமுக்கு போறேன். பாருங்க, அவருடைய 2 மருமகள் இருக்கிறாங்க. பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னது? சொல்லுங்க. ஹீரோயின் பேரே மறந்துட்டீங்களே. ஓர்பால் சொல்லிட்டீங்க கரெக்டா? எல்லாம் ரூத் சொல்லிடுவாங்க, ஓர்பால் யோசிப்பாங்க. என்ன பேரு? ரூத். 2 பேர். ஏன்னா 2 கணவர் மரித்து போனா, 2 பசங்க இருந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பசங்க போயிட்டாங்க. இப்போ 2 மருமகள் தான் இருக்கிறாங்க. அவள் பார்த்தா இதுக்கு மேல் அவன் மட்டும்தான் இருக்கா, இனிமே இருந்தால் நம்ம இதுவும் மிஞ்சாது போல, அங்கேயே போயிடுவோன்னு போகிறதுக்கு பார்க்குறா.
அப்படி போகணும்னு நினைக்கும் பொழுது அவ கூட ஒருத்தி வரா, ஒரு மருமக. அவ பேர் தான் என்னது? ரூத்து. அவ பேர் தான் என்னது? ரூத்து. பாருங்களேன், வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்களேன். மாற்றத்தை நோக்கி போறவங்களோடு சேர்ந்துக்கிட்டாலே நீங்க நல்லா இருவீங்க. ஆமென். ஆமாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான கூட்டத்துக்கு வர்றோம்? இது மாற்றத்தை நோக்கி போகிற கூட்டம், இது வெற்றியை நோக்கி போகிற கூட்டம், இது பெருக்கத்தை நோக்கி போகிற கூட்டம், இது செழிப்பை நோக்கி போகிற கூட்டம், இது விடுதலையையும் வெற்றியையும் நோக்கி போகிற ஒரு கூட்டம். ஆமென். புரியுதோ புரியலையோ இணைஞ்சுக்கிடணும். ஆமென். ஆமென். மாதம் ஒரு முறை தான் இப்படி வரோம். சிலர் தான் அதை யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக. சிலர் விட்டு விட்டு வர்றீங்க, சிலர் தொடர்ந்து வர்றீங்க. என்ன கேட்டால் இதை பிடிச்சிங்கன்னா வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஆமென். வாழ்க்கையில் மாற்றம் வேணுமா? மாற்றத்தை நோக்கி போகிறவர்களோடு நானும் என்ன பண்ணணும்? இணைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில், அப்படிப்பட்ட போதனைக்கு கீழே, அப்படிப்பட்ட சபையில் நானும் இணைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தில் நானும் என்னை ஆமென் இணைத்து கொள்ள வேண்டும். அங்கு என்ன நடக்கும்னா, இழந்ததுக்கும் மேல திரும்ப உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். ஏன் திருப்பூருக்கு வந்திருக்கிறோம்? இடிந்த வாழ்க்கையை கட்டுவதற்கு. ஆமென். கொஞ்ச நாள்ல பாருங்க, இங்க இருக்கிறவங்க வாழ்க்கை அற்புதமாக கட்டப்படும், எழுப்பப்படும். பாலான மண்மேடுகள் கட்டப்படும். ஆடல் பாடல் மீண்டும் கேட்கும். இங்க இருக்கிற இடிந்த குடும்பங்கள், இடிந்த பொருளாதாரங்கள், இடிந்த சரீரத்தின் ஆரோக்கியங்கள் திரும்ப கட்டப்பட்டு, எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கை கட்டப்படும்? ஆமென். சூப்பர். இவ்வளவு கை உயர்ந்திருக்கா? நல்லா அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். கட்டப்படும் என் வாழ்க்கை. எனக்கு என்னமோ அந்த வார்த்தையை உங்க மேல திரும்ப திரும்ப சொல்லணும்னு தோணுது. நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். ஆமென். இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். இழந்த பலன், இழந்த பணம், இழந்த வாழ்க்கை, இழந்த பிசினஸ், இழந்து போன எத்தனையோ காரியங்கள், உங்கள் முட்டாள்தனத்திலே இழந்ததையெல்லாம் தேவ கிருபையினால், தேவ பலத்தினால் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆமென். நீங்க போச்சுன்னு நினைக்காதீங்க, தேவன் வந்துட்டாருன்னு நினைங்க. வர வேண்டியவர் வந்தா, சந்திக்க வேண்டியவரை சந்திச்சா வாழ்க்கை மாறியே தீரும். ஆமென். சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை, இழப்பின் வாழ்க்கையிலிருந்து மீட்பின் வாழ்க்கை. என் பிள்ளைகளை நான் வாழ வச்சு காட்டுறேன். கடவுளுடைய சபதம், கடவுளுடைய வைராக்கியம். ஆமென். அது என்ன தெரியுமா? இதுதான், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொல்லுச்சுல அந்த வாய்க்கு முன்னாடி. ஐயோ, நான் பறந்துருவோம் போல இருக்கு. இருக்கீங்களா நீங்க? ஆமா, சேலஞ்சுங்க இது. நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு லைஃப்? இல்ல, அந்த மாதிரி கிடையாது. கடவுள் ரொம்ப வைராகியமா இருக்கிறார். என் பிள்ளைய தள்ளிட்டல, அவனை தூக்கி காட்டுறான் பாரு. என் பிள்ளைய செதறடிச்சிட்டல, ஒன்னாக்கி காட்டுறான் பார். ஆமா ஆமா. அதனாலதான் பந்தி எப்படி வைக்கிறாரு? சத்துருக்கு முன்னாடி வைக்கிறாரு. ஓ, எத்தனை பேர் புரியுது? ஆமா. ஏன்? இந்த சத்துரு தான் சொன்னா நீ சோத்துக்கு அலைய போறன்ட்டு. அதனாலதான் அவனுக்கு முன்னாடி பந்தி. அதனால அவனுக்கு முன்னாடி பந்தி. பார், சோத்துக்கு
உனக்கு அலைவன் சொன்னல, என் பிள்ளை எப்படி சாப்பிடுது பார், என் பிள்ளை எப்படி உடுத்துது பார், என் பிள்ளை எப்படி வாழுது பார், என் பிள்ளைகளை நான் எப்படி வாழ வைக்கிறேன்றதை பார். ஆமென், ஆமென். கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். It's a zeal of God. It's a zeal of God. ஆமென். உங்களுக்கு மட்டும் அவர் வைராக்கியம் தெரிஞ்சிச்சோ, கதை வேற மாதிரி மாறிடும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, ஆமென், பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவா, ஓ, ஸ்திரப்படுத்துவா, ஓ, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, நிலை உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது மேன்மை உன் கையில் சேரும். ஓஹோ, சீர்படுத்துவா, ஏய், ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. நம்புறீங்களா? உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஓ, கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். சொல்லுங்க பாருங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புதுமைகள் உன்னை சேரும். ஓஹோ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்கின்ற ஏய், கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும்.
ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். Give them praise. Amen. Hallelujah. Amen. கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. Amen. இனி இடிபாடுகள் அல்ல, இனி கட்டுமானங்கள். ஆமென். பாருங்க, இது இப்படி விட்டா அப்படியே போயிடும். ஆமென். அதனால ஃபர்ஸ்ட் செஷன் நிறைவு செய்கிறோம். ஆமென். அங்கே உங்களுக்கு டீ இருக்கு, குடிச்சிட்டு திரும்பவும் வந்து உட்காருங்க. ஸ்டார்டிங்கே இப்படி ஆயிடுச்சு. ஆமென். இன்னும் தான் இருக்குது, வரப்போகுது. ஆமென். ஆமென். வரப்போகிறது. ஆமென். பெரிய மேன்மைகளை. ஆமென். நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமென். ஆமென். டீ குடிச்சிட்டு வந்து உட்காருங்க. அப்புறம் 2 மணி வரைக்கும் வேறு லெவலில் போகும். ஆமென். நம்ம கூட்டத்துக்காக தான் லேட்டாகவே வரக்கூடாது. 9 மணிக்கு இங்கே பாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் 10 மணிக்கெலாம் மேக்ஸிமம் 10-10:15 வந்துடும். ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன். ஃபுல் பேக்கேஜாக வாங்கிக்கணும். நீ மற்ற கூட்டம் மாதிரி 9க்கு சொல்லி அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணும். ஆமென். மொத்தமாக வந்து வாங்கிடணும். விடக்கூடாது அடுத்த மாதங்கள்லாம். ஆமென். காட் இஸ் குட். ஆமென். போய் டீ குடிச்சிட்டு வாங்க. அந்த அனாயிண்டிங் அப்படியே இருக்கு இந்த இடத்துல. ஆமென். கர்த்தர் உங்களை எழுப்புவார், மேலே ஆக்குவார். ஆமென். So bless you. Amen. Bless.